வணக்கங்க. ஸோ எல்லாத்துக்கும் சூப்பர் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஸோ கொல்லிமலை கிருத்திகா மேம். ஸோ அவங்க 1 lakh பிளான் போட்டு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்க. ஸோ நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்கலாம் என்னன்னா, நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, 6 மந்த்தில் கோல்டு வந்து அவங்க என்ன அமௌண்ட் பண்ணுறாங்களோ அது கோல்டு வந்துடும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ஆஃப்டர் 6 அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் வந்தவங்களெல்லாம் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு பாண்ட் வந்திருக்கும். பாண்டில் டேட் மென்ஷன் ஆயிருக்கும். 3 ஆப்ஷன் தாங்க. ஒன்று நம்ம ரெஃபர் பண்ணி கோல்டு வாங்கிக்குவோம், இல்லைன்னா அந்த பிளான் முடிஞ்சு அடுத்த பிளான் அப்டேட் ஆகும்போது கோல்டு வாங்கிக்குவோம், இல்லை அந்த ஒரே பிளான்ல 3 வருஷம் இருக்கலாம், அந்த 3 வருஷம் முடிஞ்சு கோல்டு வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நவம்பருக்கு 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நவம்பர் முன்னாடி வந்தவங்க எல்லாத்துக்குமே இப்போ கோல்டு வந்துட்டு இருக்கும். அது எல்லா பிளான் ஆகட்டும். 3ஆவது பிளான் மட்டும் கோல்டு வராது, ஏன்னா இன்னைக்கு ஹெவி ரேட் போயிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு மட்டும் கேஷ்பேக், அதாவது எல்லாம் 18% போக உங்களுக்கு எல்லாம் வந்துடும். ஸோ என்ன அமௌண்ட் நம்ம பண்ணுறோமோ 18% எப்பவுமே அட்மின் சார்ஜஸ் ஆகும். சார்ஜஸ் போக உங்களுக்கு எல்லாமே கோல்டு உங்களுக்கு வந்துடும். இதுதான். ஸோ இது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மற்ற இடம் மாதிரி ஸோ ப்ராடக்ட் தரதில்லை. ஸோ அவங்களுக்கு கோல்டு கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள் கிருத்திகாமா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் சாத்வி அகம் டிஜிட்டலோட கோல்டு. ஸோ இது வந்து என்னன்னா மெயின் விஷயம் 916ல கேடிஎம்ல ஸோ HUID, அதாவது ஹால்மார்க் யூனிக் ஐடியோட நம்ம பண்றோங்க. அதுதான் வந்து நம்ம பண்றோம். சரிங்களா, உங்களுக்கான கோல்டு. ஸோ கொட்டி காட்டுங்க. சூப்பர் இல்லையா? ஸோ இதுதான் ஹால்மார்க் யூனிக் ஐடிமா, தனியாக இருக்கும் பாருங்க. ஸோ தனியாக எல்லாத்துலேயுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. சரிங்களா, ஓகே இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, கோல்டு காயின் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, இமீடியட்டாக, அதாவது ப்ராடக்டே கிடையாது, இது வந்து ஒரு சொத்து. இது இமீடியட்டாக கேஷ் பண்ண முடியும், இதுக்கு அடுத்த பிளான் பண்ண முடியும், எது வேணும். இது நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம வேணால் வாங்கலாம். நம்ம மற்ற கம்பெனிலலாம் மற்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் வாங்கலாம், ஆனால் அந்த ப்ராடக்டை அதே விலைக்கு விற்க முடியாது. பாதிட்டு கூட போகாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. ஈவன் 2 வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், வேறு என்ன வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எதாகட்டும் அதே ரேட்டுக்கு விற்க முடியுமானா முடியாது. ஸோ அது நிறைய டிராபேக் இருக்குது. இது அப்படி இல்லை, நாளுக்கு நாள் இதோட சந்தை மதிப்பு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுக்கு 1 லட்ச ரூபாயா, நான் சொல்கிறேன், இது 2030 இதோட வேல்யூ 1 லட்சம் வேல்யூ கிடையாது. ஸோ குறைஞ்சது 30 லட்ச ரூபா இருக்கும் குறைஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 300 மடங்கு ஜாஸ்தியாக போகுது. சாதாரண விஷயம் கிடையாது, 300 மடங்கு ஜாஸ்தியாகும். அந்த அளவுக்கு வேல்யூ வருமானா அந்த அளவுக்கு வேல்யூ வரும், அந்த அளவுக்கு மாறுங்க. ஸோ இதுதான். ஸோ டே பை டே எடுத்து பாருங்க. இந்த 2028க்கு அப்புறம் கோல்டு போகிற ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நினைச்சோட பார்க்க முடியாது ரேட். 2028க்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்பீடா போகும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல். இப்போ இது உங்களுக்கு தெரியாது. இப்பவே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களாம் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினவங்களாம் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நகன் விஷயம் கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு மாறும். கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இந்தாங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்மா. எப்படி வீடியோ பார்த்துருக்கீங்க? எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? எப்படி சும்மா ஒரு 6 செகண்ட்ஸ் தான் வருதுங்கண்ணா. சரிம்மா. ஒன்றும் அந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ரைட், கேப்சர் பண்ண வேண்டியது இல்ல. ஓகே, எதுவுமே இல்ல. இதுல என்னன்னா, நான் என்னால பார்க்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்து மொபைல் மட்டும் இருந்ததுன்னா என் பையன் பார்த்துருவான். கரெக்ட், ஈஸி. அதாவது ஒரு கேப்சர் போடணும், ரொம்ப நேரம் பார்த்துட்டு கொடுங்க விஷயம் இல்ல. அது வெல்கம் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஓகே கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் டைம் ஓகே கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க ஓகே கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அமௌண்ட் அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். வேலை முடிஞ்சது. விட்ராயல்ஸ்ல கரெக்டா வந்துட்டு இருக்காமா? சோ 7 ஒர்க்கிங் டேஸ் 7 ஒர்க்கிங் டேஸ் கரெக்டா வந்துட்டு இருக்கா? நேத்திக்கு போட்டோம் அப்படினா இன்னைக்கு ஈவினிங் வந்துருது. அதிகபட்சம் 7 ஒர்க்கிங் டேஸ். 7 நாள் சொல்றீங்க, ஆனா உடனே வருது. மேக்ஸिमम அவ்வளவுதான். 7 ஒர்க்கிங் டேஸ் தான் அதிகபட்சம் கொடுக்குறோம். சோ இதுவரையும் ஒரு 42,000 earn பண்ணிருக்கோம். சூப்பர். 1 லட்சம் வாங்கியாச்சு. 42,000. வாழ்த்துக்கள். செம. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்னும் 2-3 ஐடி போடலாம். சரிமா, நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள்மா. நல்லா கொண்டு போங்க, இந்த விஷயத்தை கொண்டு போங்க. அதுதான் ரொம்ப அகம் டிஜிட்டல் வந்து நம்ம பண்ணிருக்கோம் நாமக்கல். ஆமா, மெயின் விஷயம் வந்து நாமக்கல்லோட ஸோ சாத்வி அகம் டிஜிட்டல் பாயிண்டோட ஓனர் இவங்க தான். ஸோ அந்த இன்ட்ரோ தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கணும். ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோட சாத்வி அகம் டிஜிட்டல் பாயிண்ட் ஓனர் இவங்க தான், கிருத்திகா. ஸோ இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமா நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ண போறாங்க. நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது இல்லைங்களா. ஸோ அது இவங்க மூலமா தான் நடக்க போகுது. ஸோ நாமக்கல் பேசுறது, ஸோ கொல்லிமலை பேசுறது எல்லாம் இவங்க தான் கண்ட்ரோல். அப்புறமா வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். நீங்க கம்பெனி பத்தி ஏதாவது சஜஷன், ஏதாவது இன்னும் கொஞ்சம் இது பெட்டரா இருக்கலாம், அது ஃபீல் பண்றீங்கனாலும் சொல்லலாம், தெரிஞ்சுக்கலாம். நம்ம மக்களோட கருத்து தான் எல்லாமே. நம்ம ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லலாம்னா, கண்டிப்பா இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல. சூப்பர் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா பண்ணுங்க. ஒரு அன்லக்கினா இன்னும் ஒரு 3 ஐடியா அந்த 6 months பிஃபோரே நான் பண்ணிட்டேன்னா வந்துரும். இப்பவே வந்துரும். கரெக்ட். அத பண்ணலாம்னு தான் இருந்தோம். வேற ஒரு வேலை வந்ததுனால நம்ம ஓகே. இப்போ என்னன்னா ஆஃபர் வந்து முடிஞ்சு அப்படின்னு ஆஃபர்ல கொடுத்தோம். சோ நம்ம 1 இயர் நம்மளுடைய ஆஃபர் கொடுப்பாங்க. எப்பவுமே நம்ம கிட்ட 20% ஆஃபர் இருக்குங்க.
அது அந்த விஷயம் எப்பவுமே நம்ம கிட்ட 20% ஆஃபர் இருக்கு. ஸோ எப்படி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம பிளான் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1 lakh ரூபாய் நீங்க பே பண்றீங்க, இல்ல 10 லட்சம் ரூபாய் பே பண்றீங்க, 1 lakh பேசலாம். 1 lakh ரூபாய் பே பண்றீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு 10,000க்கான கோல்டு காயின் வந்துடும். ஸோ அப்போ 10% வந்துருச்சு. ஸோ நீங்க போட்டீங்க. இப்போ அடுத்த 1 lakh உங்களுக்கு ரெஃபர் பண்றீங்க, ஒவ்வொருத்தர் ரெஃபர் பண்ண உங்களுக்கு ஒரு 10,000 கோல்டு வருதா, 10% வச்சுங்களா, அவங்களுக்கு ஒரு 10,000 போகுதா. ஸோ 20% ஆஃபர் இருக்கு எப்பவுமே. அதாவது எல்லா பிளான்லயுமே, அதாவது 6வது பிளான், 7வது பிளான், 8வது பிளான், 9வது பிளான். ஸோ இவங்க கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த 4 பிளான்லையுமே எப்பவுமே 20% ஆஃபர் இருக்கு. நம்ம ஆஃபர் வந்து லைஃப் டைம் ஆஃபர், அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 50% கொடுத்துருந்தோம். அவங்களுக்குமே இந்த 30ஆம் தேதிக்குள்ள கோல்டு போகுதுமா. ஸோ 54 லட்சத்துக்கான கோல்டுமே இந்த 30ஆம் தேதிக்குள்ள போகுது. ஸோ எல்லாத்துக்குமே போகுது. அவங்களுக்கெல்லாம் 50% ஆஃபர் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி எப்பவுமே நம்ம கிட்ட இருக்க ஆஃபர் 20% ஆஃபர் இருக்கு. ஏன்னா நீங்க இமீடியட்டா பண்ண உடனே 10% கால ஆஃபர் உங்களுக்கு வந்துடும். அதாவது கோல்டு காயின் வந்துடும், கோல்டு காயின் கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபர் பண்றீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு 10% வருதா, அவங்களுக்கும் அவங்க போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு 10% போகும். ஸோ யூஸ்ஃபுல் தான் சாமி. எப்பவுமே ஆஃபர் எப்பவுமே இருக்கு. மேல இருக்கவங்க மட்டும் பெனிஃபிட் ஆகும், நம்மளுக்கு கீழ அவங்களுக்குமே பெனிஃபிட் இருக்கு, அவங்களுமே இருக்கு. அதுதான் நம்மளுடைய மெயின். ஸோ கோல்டுங்கிறது உங்களுக்கு தெரியலையா, நான் ஒரு 10,000 ரூபாய் கோல்டு வாங்கிட்டு வந்து 1 லட்சம் தர முடியாது. ஆக்சுவலா நான் வந்து அண்ணன் ஃபர்ஸ்ட் பேசினது என்னன்னா, எனக்கு ஆக்சுவலா அந்த மேடமோட பழக்கனாலதான் எனக்கு தெரியும். அவங்க கிட்ட கேட்டது நீங்க எப்போ ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். சரி 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 சரி. ஆமா 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 ஆமா. ஏன்னா மத்த இடத்தெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது நம்மளுது ஒரு என்ன சொல்றதுன்னா குவாண்டிட்டி நிறைய. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த விஷயம் சொன்னது, இன்ட்ரோ பண்ணதுமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு என்னன்னா ஜூன்ல பண்ண முடியல ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் திரும்ப பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். அப்பவே 3 ஐடி போட்டிருக்கணும்ன்றத பிளான் பண்ணோம். சரி சரி. கொஞ்சம் வேற வேலை. ஓகே ஓகே. நல்லா பண்ணுங்கம்மா, சூப்பரா பண்ணுங்க. நன்றி நன்றிமா, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் கோல்டு எல்லாத்துக்கும் வரும். உங்களுக்கு வீடு தேடி வந்துட்டு இருக்கேன். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்ங்க.